இன்னொருத்த உழைப்புல நான் வாழ விரும்பல. அழகா அடிச்சுட்டு வெளியே வந்தேன். ஏன் நானும் டாக்டர் ராமதாசும் ஒண்ணு சேராம டாக்டர் ராமதாசும் அத்வானியும் ஒண்ணு சேர்ந்திருந்தா இஸ்லாமியர்கள் ஆகியோர்கள் நிலைமை என்ன யோசிச்சுப்பாரு. என் நலனை நான் நினைச்சு நான் பாட்டுக்கு யாரு கூடயோ அரசியல் கட்சியோட இயக்கம் பாய் சேர்ந்துக்கிட்டு என் பொழப்ப நான் ஓட்டிட்டு போக எனக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிரும் சொல்லு? எவ்வளவு நிமிஷம் ஆயிரும்? மத்திய அரசாங்கத்துல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு ஒரு 4 நாட்டுல குரூடாயில வாங்கி இங்க ரிசைன் பண்ணி வித்துக்கிட்டு 2 கம்பெனி கொடுத்து போட்டு காசை வாங்கிட்டு என் பாட்டுக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம்டா. உன்னை விட சுகப்பட்டவன், உன்னை விட வசதியா வாழ்ந்தவன், படிப்பிலும் சரி அறிவிலும் சரி ஆற்றலிலும் சரி அதெல்லாம் அனுபவிக்காம நான் போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார, வன்னியர் சங்கம், ஆதி திராவிட சங்கம், அம்பேத்கர் மன்றம், நாடார் சங்கம், அருந்ததியார் சங்கம் அவங்க கூட எல்லாம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இவனை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நானும் டாக்டர் ராமதாசும் ஒண்ணு சேராம டாக்டர் ராமதாசும் அத்வானி ஒண்ணு சேர்ந்திருந்தா சென்னை, செங்கல்பட்டு, திருச்சி, தஞ்சையின் பெரும்பகுதி, காய்கறி மில்லட் மாவட்டம், சிதம்பரனார் மாவட்டம், இல்ல இந்த நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, சேலம், ஒசூர், அரூர், தர்மபுரி இந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எப்படி இருக்காங்கன்னா 50 வன்னிய கிராமம் இருந்தா 50 வன்னிய கிராமம் இருந்தா ஒரு பள்ளிவாசல் இருக்கு இல்லையாதா? என்ன சத்தம்? ஏமா கம்முனிதாமா வந்து சபாபத்து வந்து அதாபத்து அடிக்கிட்டு நீங்கெல்லாம் கூட்டம் கட்டு போய் உங்களுக்கு உணர்வையா கூட்ட போறீங்க. ஒண்ணும் இல்ல, சும்மா காக்கா கூட்டம், கல்லு போட்டா ஓடி. உங்களுக்கு வந்து கட்டிட்டு போறதுல எனக்கு சிம்மாசனம் கொடுப்பானா? நாளை காத்தால வாரட்டும், 4 நாளைக்கு வாரட்டும். பாளையங்கோட்டை ஜெயில ரொம்ப தொடச்சு வச்சிருக்கான். அதான் வேற என்ன பண்ணுவா? குப்பை ஜெயில் துணியாவே நமக்கு சிறைச்சாலையா போச்சு. உன் விடியலை என் விலங்குகள் சுமக்கின்ற என்ற உணர்வை நீ உணர வேண்டும். உன் விடியல், உன் விழுதுகளின் விடியல், உன் வருங்கால விழுதுகளின் விடியலை என் விலங்குகளில் சுமந்து கொண்டுள்ளேன். இதை நீ உணர்ந்து கொள். எனக்கு பின்னால் ஒரு சமூகம் வருவார், அப்ப என் எலும்பு கூட்டை எடுத்து வைத்தாவது எனக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஒரு நல்ல எழுச்சியுள்ள இளைஞர் சமூகம் கிளம்பும். அந்த நாளுக்காகத்தான் இன்று பேசி வைத்து செல்கிறேன். இவைகள் எல்லாம் விதைகள், கனிகள் அல்ல. இப்ப நான் பேசிட்டு போறதெல்லாம் கனிகள் அல்ல, விதைகள். நற்றதை நட்டு வைப்போம். என்னைக்காச்சும் இந்த சின்ன பையங்களுக்கு உணர்வு வராதா? இந்த இளைஞர்களுக்கு உணர்வு வராதா? ஒரு எழுச்சியுள்ள இஸ்லாமிய சமுதாயம் தலை இருக்கும் பொழுது இந்த அதிகரடிகள் அடியோடு அழிக்கப்படுவார்கள். அந்த நாள் தான் வரலாறு என்னை விடுதலை செய்யும். அதுவரை விலங்குகளை நான் விருப்பத்தோடு சுமக்க விரும்பியே இருக்கின்றேன். வரவேற்று காத்திருக்கிறேன். இன்னும் எத்தனை ஜெயில நான் பார்க்க போறேன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அத்தனை ஜெயிலும் சிலுவையில் அடி, சிறையில் அடை, சித்திரவதை செய், சீரான மார்க்கத்திலிருந்து சிறிது மாற மாட்டேன் என்று இன்று நேற்றுள்ள சகோதரர்களை 15 ஆண்டு காலமாக சொல்லி வருகிறேன். அதை அனுபவித்து 15 வருஷம். நினைச்சா ஒரு ஜெயிலு, நினைச்சா தூக்கிட்டு போயிடலாம். தேச பாதுகாப்பு சட்டம் மாத்திரம் 5 போட்டிருக்கான். அவ்வளவும் போய் RSS ஆபீஸுக்கும் காஞ்சி மடத்துக்கும் குண்டு வைப்பேன் என்று சொன்ன பழனி பாபாவை கைது செய். இவர் 2 மாசத்துக்கு முன்ன தாம்பரத்தில் பேசினாரு. RSS ஆபீஸுக்கும் காஞ்சி மடத்துக்கும் குண்டு வைப்பேன் என்று பேசினார். இவர் தான் வச்சிருப்பார். ஒரு வாரம் தொடர்ந்து டிவி, ரேடியோ, இந்த தமிழ் தினசரிகள் எல்லாம் போட்டானா படிச்சீங்கல்ல? நான் அப்படி பேசி இருந்தா 10 லட்சம் ரூபாய் தர்றேன் ஜெயலலிதாவுக்கு ஒரு காகிதம் போட்டேன். ஜெயலலிதா எழுதின காகிதம் 4684/93/3 dated 21/10/93 பார்வையில் தங்கள் கடிதத்தின்பால் கவனம் ஈர்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திற்காக சில குறிப்பிட்ட நபர்கள் மீது புகார் அளித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முறையிடுவது ஜனநாயக உரிமைகளில் ஒன்றாகும். இவ்வாறு முறையீடு செய்வதும் குற்றமாகாது. தாங்கள் RSS அலுவலகத்திற்கும் காஞ்சி மடத்திற்கும் குண்டு வைப்பேன் என்று பொதுக்கூட்டத்தில் பேசியதாக RSS இந்து முன்னணியினர் புகார் செய்ததாக வந்த பத்திரிகை செய்தியின் தொடர்பாக எவ்வித ஜாதி மத பிரச்சனையும் எழவில்லை. மேலும் RSS இந்து முன்னணியினர் உங்கள் மனுவில் தெரிவித்துள்ளபடி உங்கள் மீது சுமத்திய புகார் குறித்து வெளிவந்த பத்திரிகை செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. அந்த அடிப்படையில் உங்கள் மீது தேசிய பாதுகாப்பு தடுப்பு சட்டத்தை நாங்கள் பயன்படுத்தப்படவில்லை. இது ஜெயலலிதாவுடைய அபிஷியல் லெட்டர். எந்த வருஷமும் செல்லும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அப்ப இந்த பேப்பர் காரணம் போட்டானுங்களா? நான் அப்படி பேசவே கிடையாது. அதை முதலமைச்சரே எழுதியிருக்கிறான். இது ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆபீஸினுடைய டைரக்ட் லெட்டர். பொய்யான தகவலை பத்திரிகைக்காரன் புள்ளான். சரி விட்டு தொலைச்சேன். என்னை எதுக்கு கொண்டு போய் உள்ள வச்சிருந்தான்னா, திருவையாறு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். 8ஆம் தேதி என்ன பேசினா,
இந்த ஐயாயிரத்தம் கோயிலை இடிச்சு போடுவேன். லபக்குன்னு தாவி என்னை பிடிச்சானா, பிடிச்சு கொண்டு போய் என்ன எந்த திருவையாறு இந்த சுகன்யார் ஒரு நடிகை போய் வாயாச்சான்னு சொல்லி புனிதம் கட்டு போச்சுன்னா காசு கொடுத்தோன்னு புனிதம் வந்துச்சு. அந்த திருவையார் கோயில் சுகன்யான் ஒரு நடிகை வாயாச்சாலாம் புனிதம் கட்டு போச்சான். அவன் 1.5 லட்சம் ரூபாய் தரணும் புனிதம் வந்துருச்சான். அந்த திருவையாறுல அட நாய்களா, அதுல அவன் வாயாச்சோன்னு புனிதம் கட்டிச்சான். அவன் காசு கொடுத்தோன்னு புனிதம் வந்துருச்சான். நாய்களா, அவ கம்ப்ளைண்ட் அங்கிட்டு தான் போ. அவளை வச்சு அவனுக்கு இழுக்கிறேன் கோர்ட்ல. இது சரி தொலைட்டோன்னு நான் படிச்சு பார்த்துட்டு மேஜிஸ்ட்ரேட்ட சொன்னேன், சார் இது 153 அரசாங்க முன் அனுமதி இல்லாம என்ன கைது செஞ்சிருக்கான், நீங்க ரிமாண்ட் பண்ணாதீங்க. அவர் பார்த்து ரிலீஸ் பண்றேன் போது இவன் என்ன பண்றான், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வச்சு அங்கேயே தேச பாதுகாப்பு சட்டம் போட்டுறான். அப்ப நான் அந்த கலெக்டர்கிட்ட சொல்றேன், கையெழுத்து போடாதப்பா, பார்த்தவன் நீ பிற்படுத்தப்பட்டவனா தெரியுது, உனக்கு ஐஏஎஸ் வாங்கி தர முடியாது, இது ரொம்ப ஆபத்தான சட்டம், நீ இதுல போட்டீங்கன்னா வேலை போய் ஏற்கனவே இங்க நான் 2 கலெக்டருக்கு வேலை போயிருக்குது, எனக்கு என்ன சேலை வச்சு நீ 3வது கலெக்டரா இருக்காங்க. அதை கொஞ்சம் கேட்டுட்டு இப்படி வச்சுட்டான். போனேன், மறுக்கா போன் வந்தோன்னு உள்ள போனேன். அவனுக்கு என்ன மனசுமா இருக்கோ தெரியல, வந்து என்ன பண்ணா மடம் கையெழுத்து போட்டான். கோர்ட்ல என்ன சொல்லிட்டான், 77 பக்கத்தை நீ எப்ப 1/2 மணி நேரத்துல படிச்சு எப்படி டைப் பண்ண, நீ பிடிச்சது தப்புன்ட்டான். நான் அப்புறம் அந்த போர்டு முன்னுக்கு போய் சொன்னேன், இந்த ஆலோசனை மன்ற குழுல என்ன செய்யல சொன்ன. உள்ள போனேன், அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த லபக்குன்னு தாவி பிடிக்கிறது பாரு, 6 மாசத்துக்கு முன்ன பொறையாறுல ஒரு மாரியாத்தா கோயிலை இடிக்க நின்றுட்டு இருந்திருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல, லபக்குன்னு தாவி பிடிச்சிருக்கேன். அதுக்கு 6 மாசத்துக்கு முன்ன மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். யாரு கூட பேசுனேங்கிறது கிடையாது, நானா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். ஒருவேளை மலக்கட்டியோ ஜின்னுட்டியோ. என்னங்கடா போலீஸும் உங்க பொறுக்கிங்க உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் பொறுமைக்கு அளவு இருக்கு. இது இன்டர்நேஷனல் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வரைக்கும், மனித உரிமை கழகம் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கேன். அவன் அதை தப்புன்னு சொன்ன அன்னைக்கு பஸ் சாத்திரம் பாரு, இவன் பள்ளி பாபான்னு ஒத்துக்கலாம் அன்னைக்கு. இல்லைன்னா எங்க அப்பனுக்கு நான் போறதில்ல, எழுதிக்கணும். உனக்கு நான் குட்டுக்கிற குடு 10 நாளைக்காவது இந்த ஸ்டேட் அப்படி சைலண்டா இருக்கணும், என் பேரை கத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பத்திரிக்கும் பத்திரம் போடு. அப்போ லபக்கம் தாய் குடிக்கிறான் மயிலாடுதுறையில. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிட்டு இருந்திருக்கேன், லபக்கன் தாய் பிடிச்சிருக்கேன். அங்க உள்ள மாரியாத்தா கோயில் இடிக்க போயிருக்கு. என்னடா எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயே நின்று 10 இடத்துல பேசியிருக்கேன், லபக்கன் தாயும் பிடிச்சிருக்கேன். நானு 4 டாக்டரேட் வாங்கினவன், MABL படிச்சவன், எனக்கு ஒரு தடவை பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசி மாட்டிக்கிட்டேனே, மறுக்கா போய் நின்று பேசுவானா? ஏன் டிக்டேட் பண்றானே, மேல இருந்து டிக்டேட் பண்றான். அதனால இவன் எழுதிடுறான். ஸ்பெஷல் பிரான்ச் டிட்டாச்மெண்ட் கூப்பிட்டு சொல்றத இவன் எழுதி போடுறது, உள்ள பிடிச்சி போட்டுட்டான். நான் உடனே என்ன நடந்ததுன்னா, திருவையாறுல ஒரு பள்ளியாசல் இருந்துச்சு. இந்த கலெக்டர் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஜமாத் தலைவரை கூப்பிட்டு விட்டு கார்ல, இந்த பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்துறோம், உங்களுக்கு மாற்று இடம் தர்றோம், இந்த பள்ளியாசல எழுதி கொடுத்துருங்க. 70 வருஷ பள்ளியாசல இருந்தாலும் விட்டு கொடுத்துறாரு. இடிச்சு தள்ளி போடுறான் 86வது வருஷம். அப்போ மாற்று இடம் கொடுக்குறான் 87வது வருஷம். மாற்று இடத்துல கட்ட போகும்போது இந்து முன்னணிக்காரன் வந்து கட்டக்கூடாதுன்னு தடுத்துறான். அடுத்த இடம் தர்றான், அந்த இடத்துல கட்டக்கூடாது விஸ்வ இந்து பரிஷத்துக்காரன் வந்து தடுக்கிறான். கலெக்டர் உடனே தடை போடுறான். கடைசியில சொந்தமா ஒரு பூமி வாங்குறான். வாங்கி அதுல கட்ட போகும்போது கலெக்டர் என்ன சொல்லிடுறான், எதிர்த்தாப்புல கோயில் இருக்குது, தேர் வரணும், இங்க மசூதி கட்டினா இடைஞ்சல் வரும், சட்ட ஒழுங்கு கட்டு போகணும்னு தடை உத்தரவு பிறப்பிச்சான். இந்த தடை உத்தரவை நான் எடுத்துட்டு போய், இந்த கலெக்டருக்கு அந்த உரிமை இல்லை, இது என்னுடைய ஜீவாதார உரிமைன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ போட்டு விட்டுட்டு ஊருக்கு வரேன். 3ஆம் நாள் எங்க வக்கீல் போன் பண்ணி, பாபா கேஸ வாபஸ் வாங்கிட்டான். ஆரியா வாங்கினா அந்த ஜமாத் தலைவர், ஏண்டா வாங்கினா கலெக்டர் எனக்கு வந்து மிரட்டுறாரு அப்படிங்கிறான். சரி இன்னொருத்தனை வச்சு நான் ஸ்டே ஆர்டர் வாங்கினேன், இந்த ஜமாத்தே வேணாம் ஜிகாது போடலான்ட்டு நான் போய் ஸ்டே வாங்கி எடுத்துக்கிட்டு போய் 13ஆம் தேதி ஜும்மா தொழுது அங்க போறேன். இதுக்கு முடிவு எடுத்திருக்கிறேன். இதுக்கு தான் என்னை கைது செஞ்சிருக்கேன். இதுதான் என்னுடைய தீர்ப்புல உள்ளது. இங்க என்னென்ன சொல்லி போட்டான், RSS ஆபீஸுக்கு கொண்டு வச்சுட்டான், பாகிஸ்தானின் உளவாளின்ட்டான், இந்த தேசத்துக்கு துரோகின்ட்டான். இதுதான் என்னோட தீர்ப்பு, இதுதான் என்னுடைய தீர்ப்புல சொல்லப்பட்ட நகல்கள். அதுக்கு அந்த கலெக்டருக்கு நான் எழுதியிருக்கேன், ஏன்டா இங்க ஒரு பள்ளியாசம் இருந்துச்சு, நீதான கலெக்டர், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசினதுனால முஸ்லீம்களை வெட்டுன்னு இந்துக்கள் தட்டி வச்சாங்களாம், இந்துக்களை வெட்டுன்னு முஸ்லீம்கள் தட்டி வச்சாங்களாம். சரி முஸ்லீம்கள் தட்டி வச்சதுக்கு என்னைய பிடிச்சிட்ட, இந்துக்கள் தட்டி வச்சதுக்கு எவனடா பிடிச்ச? யாரையும் பிடிக்கல. ஏன்டா அவனெல்லாம் பிடிக்க கூடாது சொல்லு. அவங்க அம்மா எல்லாம் அவங்க அப்பனுக்கு கேட்கலையா?
ஒருதலைபட்சமானது. இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே பொது அமைதிக்கு பங்கம் வரும்போது பிடிக்க பயன்படுத்தும். இந்த ஜெயலலிதா உண்ணாவிரதம் உட்கார்ந்தா அப்ப நாடே பொது அமைதி கட்டுச்சு. இவன் அத்வானி ரத யாத்திரை போனா நாடே சீரழிஞ்சிச்சு. அந்த மாதிரி நேரத்துல பயன்படுத்துறதுல ஒண்ணுக்கு இருந்தாலும் வெளிக்கு இருந்தாலும் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த சட்டத்தையே பயன்படுத்துறதுக்கு தகுதியற்றவன். இவனுக்கு எது பப்ளிக் ஆர்டர் எது லா அண்ட் ஆர்டர்னு இவனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. அப்ப அந்த கலெக்டருக்குன்னா 70 கேள்விகள் கேட்டு ஒரு மனு அனுப்பிச்சிருக்கேன். அங்க ஒரு மசூதி இருந்துச்சு, 70 வருஷமா அது இடிச்சது உண்மையா? மசூதியே இல்லைன்ட்டான். நான் என்ன பண்ணேன், அந்த மசூதிக்கு அவன் கட்டின வரி ரசீதெல்லாம் எடுத்து புடிச்சு கொடுத்தேன். அதுலதான் கலெக்டருக்கு வேலை போச்சு. இப்ப அவன் கலெக்டர், தஞ்சாவூர் கலெக்டர் எங்க போயிட்டான்? சவுத் இந்தியா வெஸ்காஸ் கம்பெனியில 7000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் சேர்த்தான். என் தீர்ப்பு வந்த மறுநாள் அவனே வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டான். எந்த பேப்பருக்கு அருணாள் போட்டானா? இப்ப இந்த திருநெல்வேலியில பேசுறதுக்காக இந்த கலெக்டர் போட்டான்னு வச்சுக்கோ, சத்தியமா இவன் வேலையை காலி பண்ணி போடுவேன். ஆம்பளை நீ போட்டுக்கோ, நீ நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல தேச பாதுகாப்பு சட்டம் போட்டுப்பாரு. இன்னொரு வாட்டி போட மாட்டான். அவன் தில்லு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எல்லா கலெக்டருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. உனக்கு ஜெயலலிதாவே போட சொன்னால போட மாட்டேன். இவனுக்கு தில்லு இருந்தா, ஆம்பளையா இருந்தா, சூடு சொன்ன மான ரோசம் இருந்தா என்னை தேச பாதுகாப்பு சட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் போட்டு பார்க்கலாம். சேலஞ்ச் சேலஞ்சா போட்டுருங்க பார்க்கலாம். இதுக்கு மேல வேண்டா கேட்பான். சேலஞ்ச் சேலஞ்ச். இந்த சமுதாயம் எல்லாம் வேணா, ஒரு குப்பை வேணாம். உனக்கு அறிவு, சூடு சொர்ண மான ரோசம் ஏதாவது இருக்குன்னா என்னை தேச பாதுகாப்பு சட்டத்தில் போட்டு பார்க்கலாம். மறுபடியும் நாளைக்கே ஓடு. போட முடியாது. ஏன் கலெக்டர் என்ன ஜெயலலிதா நாளைக்கு போட முடியாது. அவ ஜெயராமனுக்கு தான் பிறந்திருந்தா போட சொல்லி பார்க்கலாம். அப்படி ஸ்பெஷல் பிரான்ச்சுக்காரங்க கேசட் எடுத்துட்டு இருக்காங்களா? எடுத்து சொல்லப்பா. அவளுக்கு உண்மையாலுமே இந்த நாட்டுல பெரிய என்னமோ புளிங்கிறான். போட சொல்லி பார்க்கலாம். பிரபாகரனுக்கு நான் ஆதரவு தர்றேன். போட சொல்லி பார்க்கலாம். போட சொல்லி பார்க்கலாம். இன்னொரு வாட்டி போட்டு பாரு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்க. நீ வீட்டுக்கு போயிருவேன். ஏன் இது உலக அரங்குக்கு நான் கொண்டு போயிட்டு உனி பிரச்சனை இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த போர்டுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு பிரஷர் கொடுத்தான் கலெக்டர். எந்த போர்டுல? அட்வைசரி போர்டுன்னு ஆலோசனை மன்ற குழுல கொண்டு போய் 3 நீதிபதியை வச்சு விசாரிப்பான். அப்ப அங்க நான் சொன்ன இந்த கலெக்டர் கூப்பிட்டு, ஐயா போன வருஷம் நீதான கலெக்டர்? ஆமா. அப்ப 80 பேர் 100 பேர் மகாமலத்துல செத்தான்ல, அந்த சாவுக்கு காரணம் விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொன்னால ஜெயலலிதா, எவனையாவது ஒருத்தனை உள்ள போட்டியா? நீ என்னமோ சட்ட ஒழுங்கு அக்கறை உள்ள, தேசிய உணர்வுள்ள, கடமை உணர்வுள்ள கலெக்டராச்ச. 100 பேர் மகாமகத்துல குளிக்கும் போது நீதான கலெக்டர் தஞ்சாவூருக்கு? மகாமகம் கொழுப்புல 100 பேர் செத்ததுக்கு காரணம் யார்? விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொன்னால 1000 பேர் காயமுற்றான்ல. எவனாவது ஒருத்தனை பிடிக்க உனக்கு இந்த தைரியம் இருந்துச்சா? ஒரு செடி கொடி கூட அசையல. என் பேர்ல தேசிய பாதுகாப்பு சட்டம் தொடர்ந்து 5 விதமான செக்ஷன்கள், 5 வகையான கேஸ். அப்போ பாப்பா 100 பேர்த்த சாகடிக்கலாம், நாங்க அப்படி வேட்பாளர்களும் கூடாது அப்படின்னா இந்த நாட்டை அல்ல இன்னும் பல நாடுகளை நாங்கள் சந்திக்க தயாராகி விடுவோம். ஒரு பாப்பானுக்கு தான் வாழ உரிமைனா இந்த இந்தியாவில் எனக்கு வாழ் உரிமை இல்லைன்னா இந்த நாட்டை நான் துண்டாட தயங்க மாட்டேன், மயங்கிட மாட்டேன். அதற்காக எந்த ஆயுதத்தையும் தாங்கி நாங்கள் போராடுவோம். எந்த விதமான ஆயுதத்தையும் தாங்கி நாங்கள் போராட தயங்கிட மாட்டோம். அது நான் சாகர வரைக்கும் என் மக்களுக்கு என் உரிமையை வாங்கி கொடுத்துட்டு என் மையத்தை சாகுது எழுதி வச்சுக்கிறேன். எல்லோருக்கும் இருக்கின்ற உரிமை என்னுடைய சமுதாய மக்களுக்கு வாங்கி தந்த மறுநாள் தாண்டா என் உயிரை போகும் எழுதி வச்சுக்கிறா. அதுக்கு முன்னாடி உங்கள 10 பேரை நான் போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பேனே தவிர என்னை ஒரு மயிரை கூட போட முடியாது. ஏன்னா டெம்பரவரியா குப்பை செயலில் அடைச்சு வைக்கலாம். அது கூட உள்ள நான் கட்டேன். அங்க போய் எப்படியாவது நீ அந்த சுடர் மாளிகையில போய் வெளியே இருக்கேன்னா நான் சொல்லிட்டு அப்படியெல்லாம் வெளியேற முடியும். இலக்கி அடிக்குது, மேக்கி அடிக்குது, சுத்தி சுத்தி அடிக்குதுல. சுடர் மாளிகை 18/9/93 ஆலோசனை மன்ற குழுவினர் முன் நீதிபதி அவர்கள் நேற்று மாலை 2 மணிக்கு ஆயுத போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு வரப்பட்டு 1 மணி வரை தங்குவதற்கு தகுதியான இடம் கிடைக்காமல் அலைந்து பாலடைந்த ஒரு கண்டம் செல்வொன்றில் இரவு முழுவதும் கூவம் கொசு தொல்லையில் தூக்கமின்றி காலை எழுந்து தண்ணீர் தட்டுப்பாட்டில் புதிதாக வந்த எனக்கு குளிக்க தண்ணீர் இறந்து வாளி வாங்கி குளித்து முடிய மணி 12 ஆனது. உடனே புறப்பட்டு இந்த சுடர் மாளிகைக்கு வந்து உங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நேற்று இரவு 3 மணிக்கு திருச்சியில் இருந்து கிளம்பி
இரவு 10:45 சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு வந்து என்னை அரசு இங்கு நிறுத்தியுள்ளது. கேவலம் அடிமாடு வியாபாரி கூட வழியில் கொண்டு செல்லும் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டுகிறார்கள். அதைவிட மிருகத்தனமாக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் பிரிசனரை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் நான் உங்கள் முன் என் வாதத்தை எடுத்து வைக்க நிர்பந்தப்படுத்தப்பட்டுள்ளேன். மேலும் அரசுக்கு 800க்கும் மேற்பட்ட விளக்கங்களை நான் கேட்டும் நானும் எனது வழக்கறிஞரும் விடுத்தும் பல நோட்டீஸ்களுக்கு அதில் பலவற்றுக்கு நேற்று மாலை 2 மணி வரை சுமார் 123 டெலக்ஸ் மெசேஜ், 113 ஃபேக்ஸ் மெசேஜ், 116 வயர் மெசேஜ், 132 டெலிகிராபிக் மெசேஜ், 110 ஸ்பீட் போஸ்ட், 112 ஸ்பெஷல் மெசஞ்சர் போஸ்ட் அரசாங்கம் எனக்கு அனுப்புது. என் கடைசி நிமிடம் வரை அரசு தந்துள்ளது. பலவற்றுக்கு பதிலே காணவில்லை. இன்று கூட 12 பக்கம் ஃபேக்ஸ் செய்தியை காலை 11 மணிக்கு சென்னை சிறையில் அரசு தந்துள்ளது. அதை எடுத்து காட்டுறேன். இந்தாங்க அந்த ஃபேக்ஸ். இவைகளை எல்லாம் படித்து பார்க்க நேரம் இருக்கக்கூடாது என்பதே அரசின் நோக்கம். ஏன் அவன் கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்குறான்னா, 1 மாசத்துக்கு முன்னே அவன் கொடுக்கணும். இதை கடைசி நிமிஷம் வரைக்கும் கொடுக்குறான். ஒன்னொன்னா நான் கையெழுத்து போட்டு வாங்கணும். இந்த நகலை மொழிபெயர்த்து கேட்டு தெரிந்து கொண்டேன்னு சொல்லி போட்டு வாங்கணும். அதுக்கு டைம் ஆயிடுது. படிச்சு பார்க்கணும், உடனே வக்கீலுக்கு அனுப்பணும், பதில வாங்கணும், அப்புறம் போய் வந்து சொல்லணும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கொடுக்க விடாம என்னை மூல செலவு பண்றான். ஆனா போடா குப்பை, அவனுக்கு தெரியல எனக்கு 125 ஆச்சு. அது ஒரு டெலக்ஸ் கொடுத்தோன்னு நான் பதில் டெலக்ஸ் கொடுத்துருவேன். இது கிளியரா இல்ல இன்னொன்னு அனுப்புமே. அது அதுக்கு ரெடி பண்ணி அந்த காப்பி எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். நான் வக்கீல் ரெடியா இருந்துக்கலாம். இதெல்லாம் அவன் கொடுத்த டெலக்ஸ் மெசேஜ் தான். குப்பை குப்பை ஏழ்மைக்கு பிறந்தவனுங்க. ஜெயலலிதா கையெழுத்து போட்டா எனக்கு வரணும். இந்த பச்சை எங்களை போட்டிருக்கல ஜெயராமனுக்கு பிறந்தாலாமா காலி நேரம்டா இருக்கட்டும். இது ஜெயராமனுக்கு முந்தானே திருந்தா சொல்லிட்டுதான். இப்ப பள்ளிக்கோட்டை சர்டிபிகேட்லாம் காணும், பழைய பாஸ்போர்ட்லயும் காணும். இவைகளை எல்லாம் படித்து பார்க்க நேரம் இருக்கக்கூடாது என்பதே அரசின் நோக்கம். இம்மனுக்களில் பல மனுக்கள் நான் சிறைப்பட்ட மறுவாரத்தில் அரசாங்கத்துக்கு நான் அனுப்பியவை. 1 மாதம் தூங்கி இருந்துவிட்டு இப்போது படு சுறுசுறுப்பாக ஜெட் வேகத்தில் தன் கடமை உணர்வு பொங்க அரசு இவைகளை எனக்கு அனுப்பியுள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால், கடைசி வரியில் மனுதார் ஆலோசனை மன்ற குழுவிற்கு அனுப்பும் மனுவிற்கு வலுவூட்டவே சக்தி வாய்ந்த பிரதிவாதங்களுக்கு உதவியாக இச்செய்தி வழங்கப்படுவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. நடுவர் அவர்களே, இது கொக்குக்கு நரி. சகல சௌகரியமும் உள்ள அரசுக்கு மேல் அதை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சகல சௌகரியம் உள்ள அரசாங்கத்துக்கு 1 மாசம் தேவைப்படும். எனக்கு 1 மணி நேரம் கூட டைம் கிடையாதான். 2 பக்கமும் சம வாய்ப்பளிக்க சொல்லி சட்டம் சொல்லுது. சகல வசதி உள்ள அரசாங்கத்துக்கு 1 மாசம் கொடுக்கிறான், எனக்கு 1 மணி நேரம் கூட கொடுக்கவில்லை. விண்ணப்பித்து மறுநாள் பெற வேண்டிய நிலை ஒரு சிறைவாசியினுடைய நிலை. எனக்கு ஒரு பேப்பர் வேணும்னாலும் முறைப்படி நான் போய் அடிஷனல் ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், டெப்டி ஜெயிலர், வார்டன் போய் அங்க சாங்ஷன் ஆகி வரதுக்கு எனக்கு 1 நாள் ஆயிடும், 2 நாள் கூட ஆயிடும். ஞாயிற்றுக்கிழமையில 1 மாதம் இவர்களுக்கு தேவையா? எனக்கு 1 மணி நேரம் கூட அவகாசம் இல்லையா? இது என்ன நியாயம்? சமூக நியாயம், தர்மம் இல்லையா? இருதரப்பு சமூகத்துக்கும் வாய்ப்பளிப்பதுதான் சட்ட நீதி, லீகல் ஜஸ்டிஸ். சிறையில் எழுத ஒரு பேப்பர் வேண்டுமானால் ஹெட் வார்டர் மூலம் சொன்னால் அவர் சீஃப் வார்டரிடமும், பின் சீஃப் வார்டர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், டெப்டி ஜெயிலர், ஜெயிலர், அடிஷனல் சூப்பரண்ட், பின் சூப்பரண்ட் என தொடர்ந்து R1க்கு போய் ஆர்டர் கிட்டி கையெழுத்தாகி அதே மாதிரி மேலிருந்து கீழாக ஒரு சுற்று இனிஷியல் இட்டு என்னிடம் வர 1 நாள் ஆகும். சில நேரங்களில் 2 நாள் கூட ஆகிவிடும். இந்த செக்ரட்டேரியட்டில் இருக்கின்ற அதிகாரிகள் சிறை மேனுவலின், சிறை விதிகளின் அட்டையை கூட பார்த்திருக்க மாட்டார்கள். IAS முடித்ததும் அப்படியே ட்ரைனிங் செல்லும் இவர்கள் குறைந்தது 1 வருடமாவது சிறைத்துறையிலும் சிறையின் உள்ளும் ஒரு சிறைவாசியாக இருந்தால்தான் இவர்களுக்கு அதன் கஷ்ட நஷ்டங்கள் புரியும். தற்போது என் நிலைமை வழக்காட சாத்தனமாக உள்ளது. எனக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்கல, போதுமான நேரம் கொடுக்கல, நீ வெளியே விடுங்க அன்னைக்கே விட்டுருப்பான். ஆனா நான் அப்படி வெளியே வர விரும்பல. எனக்கு போதுமான வாய்ப்பு இல்லைன்னா உடனே வெளியே விட்டுருக்கணும். தற்போது என் நிலை வழக்காட சாதகமாக உள்ளது. எனக்கு போதுமான அவகாசம் தரப்படவில்லை என்று ஒரு மனு மூலம் விடுதலை பெற இயலும் என்பதை பல வருடம் உயர்நீதிமன்றத்தில் இருந்த உங்களுக்கு புரியாத ஒன்றல்ல. ஆனாலும் அப்படி சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி நான் விடுதலை பெற எண்ணுவது என் மாதிரி சமூக அந்தஸ்தும் பொது வாழ்வில் தூய்மையும் நேர்மையும் நடத்தை கொண்ட என் போன்றவர்களுக்கு அது மோசமான முன்னுதாரணமாகிவிடும். புறத்தாக்குதலுக்கு சமம். அது ஒரு ஹிப்போக்ரிட், முனாஃபிக்தனம், நயவஞ்சகனுக்கு வழியாகிவிடும். அது என் நேரிய குணத்திற்கு இழுக்காகிவிடும். எனவே பிரச்சனைகளை நேரில் சந்திக்க டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் சந்திக்கவே நான் விரும்புகிறேன். எனக்கு போதுமான அவகாசம் தர வேண்டுகிறேன். நீதிபதி கனகராஜும் நீதிபதி ராமானுஜமும் ஒத்துக்கொண்டனர். ஆனால்
கிருஷ்ணசாமி என்ற RSS அனுதாபி, ஒரு ஜட்ஜி அவன் சொல்றான், அவகாசம் அளிக்க இயலாது, நீங்கள் 15/8 அன்றே குற்றச்சாட்டுகளை பெற்றுக் கொண்டீர்கள். என்னை சொல்றான் சுதந்திர தின தன்னைக்கு. அப்போது முதல் படிக்காமல் என்ன செய்தீர்கள்? நல்ல கேள்வி நீதிபதி அவர்களே. 18/8/93 அன்று கண்ட 300 பக்க குற்றச்சாட்டுகள் ஒரு முழு நாவல் அல்ல, ஒரே மூச்சில் படித்து முடிக்க. சிறையின் பரபரப்பு, பகலில் இரவில் நிசப்தம். ஆனால் இரவில் என் செல்லில் விளக்கு இல்லை, அதற்காக தனியாக ரிட்மனு தாக்கல் செய்திருக்கிறேன். இது நகல். அடுத்து அதை நான் படிக்க அவகாசம் வேண்டும், எனக்கு நேரத்தை ஒதுக்க வேணும். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நான் கேட்டு எழுதுறேன். முஸ்லீம்கள் இந்துக்களை வெட்டுவோம், இந்துக்கள் முஸ்லீம்களை வெட்டுவோம் என்றும் தட்டி வைத்தனராம். முஸ்லீம்கள் தட்டிக்கு என்னை கைது செய்த மாவட்ட நீதிபதி கலெக்டர் இந்துக்கள் வைத்த தட்டிக்கு யாரை கைது செய்தார்? இது நியாயமான கேள்வி. இதை எழுதி அனுப்பினால் இன்று காலைதான் அரசாங்கம் தகவல் அனுப்புகிறது, யாரையும் கைது செய்யவில்லை. இதை எப்படி நான் எழுத்து மூலமாக பெறுவது என்று அவர்கிட்ட கேட்டேன். மௌனமாகிறார். பின்னர் கேட்டார், இப்போதைக்கு உங்கள் வாதம் என்ன? இப்ப என்ன நீ சொல்ல வர்றீங்கிறான். நம் நடுவர் மன்ற நீதிபதி அவர்களே, 70 ஆண்டுகள் திருவையாற்றில் தொழுத மசூதியை இடித்தது தமிழக அரசு, அதை தட்டி கேட்டது தவறு என்றால் நான் குற்றவாளியாக இருப்பதில் தவறில்லை. மசூதி இல்லாத முஸ்லிம்களின் வாழ்வுரிமை இல்லை, இதை வலியுறுத்தியது குற்றமானால் நான் குற்றவாளியே. சிறுபான்மை மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்கு உரத்த குரல் தந்தது ஒரு பெரிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வேன். நான் எங்க சொல்றேன்? இத அட்வைசரி போர்டுல 3 நீதிபதிகளுக்கு முன்னாடி நின்று என்னை விடுவிக்க வேண்டியவங்க நான் சொல்றேன். சிறுபான்மை மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்கு உரத்த குரல் தந்தது ஒரு பெரிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வேன். என் வழிபாட்டு உரிமை முடக்கப்படும் பொழுது, என்னோட தொழுகை உரிமை முடக்கப்படும் போது நான் வாதிட்டது பயனின்றி வாழெடுக்க வேண்டியதுதான் வழி என்றால், அதனால் என் மீது வழக்கென்றால் மீண்டும் மீண்டும் வாள் எடுப்பேன். அதற்கு தூக்கு தண்டனை என்றால் என் வாய் உரிமையை விட என் வாய் எனக்கு பெரிதான ஒன்றல்ல. ஐ பிளீட் கில்டி. குற்றத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் குற்ற ஒப்புதல் தருகிறேன். மகாமகத்தன்று 100 பேர் செத்ததற்கு விஸ்வ இந்து பரிஷத்தான் காரணம் என்று முதலமைச்சர் சொல்ல, இல்லை ஜெயலலிதா குளிப்பதை காண வந்ததால் தான் கூட்ட நெரிசல் என்று மாறி மாறி மாற்றி பலி போட்டு பலியானவர் 100க்கு மேல், காயமுற்றதோ ஆயிரக்கணக்கில். பொது அமைதி, பப்ளிக் ஆர்டர் கெட்டது, சட்டம் ஒழுங்கு, லாண்ட் ஆர்டர் கெட்டது. அப்போது இதே கலெக்டர் இந்த 100 பேர்களின் சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய அக்கறை காட்டவில்லை. இந்திய தேசியத்தின் மீது இதற்கு பாசம் பொங்கிவிடவில்லை. ஒரு தவறும் நடைபெறாத போது என்னை மட்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்ய துணியாய் குறிக்கும் இம்மாதிரி ஜாதி வெறி பிடித்த கலெக்டர்களுக்கு எதிராக போராடுவது இந்த நாட்டில் மரண தண்டனைக்குரிய குற்றம் என்றால் மானமிழந்து வாழ்வதை விட மரணம் மேலான ஒன்று. அக்குற்றத்தை பலமுறை செய்தேன். எங்கள் மார்க்க உரிமைகளுக்கு மரணம் தான் தண்டனை என்றால் எங்கள் மார்க்கத்தை விட வாழ்வு உயர்வான பொருட்டல்ல. அச்சுறுத்தலால் எங்கள் ஜீவாதார உரிமைகளை அடக்கிவிடலாம் என அரசு அதிகாரிகள் கருதுவார்களேயானால், அச்சுறுத்தலால் எங்கள் ஜீவாதார உரிமைகளை அடக்கிவிடலாம் என அரசு அதிகாரிகள் கருதுவார்களேயானால் அச்சுறுத்தலை அவமதிப்பது எங்களுடைய உரிமையாகிவிடும். அடக்குமுறையினால் என்னுடைய நியாயமான உரிமைகளை முடக்க நினைத்தால் நான் அதை எதிர்த்து வாழ்வு பூராவும் போராடக்கூட தயங்க மாட்டேன். அதற்கான ஆயுதங்களையும் ஆயுத்தங்களையும் செய்து வைக்க நான் முனைவது குற்றம் அல்ல. ஐ பிளீட் கில்டி. மீண்டும் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். மதசார்பற்ற நாட்டை இந்து நாடு ஆக்க அதிகாரிகள் செயல்பட்டால் அவை அடித்து நொறுக்கி நாட்டின் பழம்பெருமை காப்பேன். அது குற்றம் என்று சொல்லப்பட்டால் ஐ பிளீட் கில்டி ஆஃப் தட் சோ கால்ட் கிரைம் ஃபார் செவரல் டைம் அண்ட் செவரல் மோர் டைம். பலமுறை அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன். ரத யாத்திரையின் பெயரால் ரத்த ஆறு ஓட விட்டவனுக்கே பாதுகாப்பு, ஏனையோர் அடங்கி போக வேண்டும் என்றால் ரத்த நிறத்தை மாற்றி ஓட்ட எண்ணுவது தவறில்லை. முஸ்லீம்கள் ரத்தத்துக்கு பதிலாக பாப்பான ரத்தத்தை அந்த ஆத்திர நான் ஓட்டி காட்டுறது ரொம்ப நேரம் ஆகாது. ரத யாத்திரையின் பெயரால் ரத்த ஆறு ஓட விட்டவனுக்கு பாதுகாப்பு, ஏனையோர் அடங்கி போக வேண்டும் என்றால் ரத்த நிறத்தை மாற்றி ஓட்ட எண்ணுவது தவறில்லை. என் மக்கள் சிந்திய ரத்தத்திற்கு யாரிடம் நான் நியாயப்படி தீர்ப்பது என்பதை இந்த ஆலோசனை மன்ற குழு எனக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? அல்லது அரசுக்கு அப்பழி செய்தவனை அரசு செய்ய பரிந்துரைக்குமா? அதை செய்ய எந்த அமைப்பு உள்ளது? கடந்த 45 ஆண்டுகளில் கவனிச்சு கேளுங்கத்தா, 45 ஆண்டுகளில் இமயம் முதல் குமரி வரை முஸ்லீம் பெருமக்களின் கருகமணி தாலி இழந்தவர், உச்சம் இழந்தவர், உறவுகளை இழந்து ரத்தச்சேற்றிலே மிதந்தவர் எவ்வளவு? 45 வருஷத்துல 4.5 லட்சம் என பாராளுமன்றத்திலே புள்ளி விவரம் தரப்படுது. எவ்வளவு மக்களை நம்ம இழந்திருக்கோம்? 4.5 லட்சம். 47 வருட 45 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றுல இமயம் முதல் குமரி வரை முஸ்லீம் பெருமக்கள், இவன் கொடுக்கிற கணக்கு கொடுக்காம விட்டது 1 கோடி. முஸ்லீம் பெருமக்களின் தாலி இழந்தவர், உச்சம் இழந்தவர், உறவுகளை இழந்து ரத்தச்சேற்றிலே இழந்தவர் 4.5 லட்சம் என பாராளுமன்றம் புள்ளி விவரம் தரப்படுகிறது.
அதற்கு காரணமான RSS வகையாக்களை கைது செய்ய வக்கற்ற சட்டமும் அரசும் என்னை பொறுத்த மட்டும் மன்னிக்க வேண்டிய நீதிபதி அவர்களே, உங்கள் நடுவர் மன்றம் உட்பட செருப்புக்கு சமமானவர்களே. 4.5 லட்சம் மக்களை இறந்துட்டு வந்து நான் நிக்கிறேன். இவன் உட்காந்து என் வயசம்பளத்தில் என் மேல கேஸ் போட்டிருக்கேன். இறந்தவனை கண்ணை வச்சுக்கிட்டு ஒழிச்சுட்டு தெரியா, இவன் தான் கேட்டு நீ எனக்கு சம்மன் அனுப்பிச்சுன்னா உன்னுடைய நீதிமன்றம் எனக்கு செருப்புக்கு சமமானது. இது பாதிக்கப்பட்டவனின் மனப்புண்ணிலிருந்து கசியும் ரத்தம் வடிக்கும் ரணகாயங்களின் பிரதிபலிப்புகள். மீண்டும் நாகரிகம் கருதி ஒரு கல்ச்சர், ஒரு மேனருக்காக 4.5 லட்சம் அப்பாவி மக்களை பறிகொடுத்த ஒரு இனத்தில் ஒரு சபைத்துண்டு துடித்ததால் என் இதயம் கட்டிய தவறான வாசகம். அதற்கு மாற்று இல்லாதால் அதை சொன்னேன். வருத்தத்துடன் தான். அதனை விட எளிய பதம் எனக்கே கிட்டவில்லை. என் பாதிப்பின் ஆழம் காட்ட, என் காயத்தின் வேதனைக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரியவில்லை. வருந்தித்தான் சொன்னேன். மன்னிப்பு கிடங்கவில்லை. ஐ வில் நெவர் ஃபீல் கில்ட்டி. அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். செருப்புக்கு சமௌண்ட். பாபர் மசூதி இடிகட்ட போதும் நான் தான் விலங்கிடப்பட்டேன். பாபர் மசூதி இடிகட்ட போதும் நான் தான் விலங்கிடப்பட்டேன். RSS ஆபீஸ் இடிபட்ட போதும் நான் தான் கடுங்காவலில் வைக்கப்பட்டேன். இனி சீன நடிகர் இடிக்கப்பட்டாலும் இந்த அரசு என்னைத்தான் கைது செய்யும். RSS ஆபீஸ் இடிபட்ட போதும் நான் தான் விலங்கிடப்பட்டேன். பாபர் மசூதி ஈடுபட்ட போதும் நான் தான் சிறையில் அடைக்கப்பட்டு. இனி சீன நெடுஞ்சுவர் இருக்குல்ல, இந்தியா பாரு, அங்க எவனா செலுத்த எடுத்தால் இந்த நாயை என்னைத்தான் கைது செய்வான். இந்த சீன நெடுஞ்சுவர் எடுக்கப்பட்டாலும் இந்த அரசு என்னைத்தான் கைது செய்யும். இதன் நச்சு எண்ணத்தை முறியடிக்க மக்களை திரட்டி நியாயம் சொல்லி நியாயமான பாரபட்சமற்ற ஒரு அரசை நிர்மாணிக்க எண்ணியது தேசிய குற்றம் என்றால் அந்த குற்றத்தை நீங்கள் விடுவித்த மறுநாளே நான் செய்வேன். இந்த மக்களை கூட்டி வச்சு ஒரு நியாயம் கேட்கறது ஒரு தேசிய குற்றம் நினைச்சினா, நீ என்னை விடுதலை பண்ணினா நாளை காத்தால நான் மறுக்க செய்வேன். மறுபடியும் கூட்டம் போட்டான செய்வேன். நான் மறுத்தா போகும்போது ஒரு மேடையில் தான் மறுத்தா போவேன். 25 கோடி இஸ்லாமிய மக்களுக்கு அரசு பதவிகளில் 1% இடஒதுக்கீடு உள்ளது. மீது 24% கிடைக்கும் வரை ஒரு இயக்கம் நடத்தி போராடுவது இயல்பு, மரபு. ஒடுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு எம் மக்கள் பிழைப்புரிமை தேடி பிற நாட்டில் வாழ இங்க ஒரு வேலையும் இல்லாம என்னுடைய சகோதரன்கள்லாம் வெளிநாட்டில் வாடிக்கிட்டு இருக்கிறான். ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு என் மக்கள் பிழைப்புரிமை தேடி பிற நாட்டில் வாழ பெற்ற தாய், உடன் பிறந்த சகோதரர்கள் உள்நாட்டில் வாட நிரந்தர பிரிவில் நித்தம் எங்கள் வீடுகளில் கண்ணீர் சுமை. நிரந்தர பிரிவில் நித்தம் எங்கள் வீடுகளில் கண்ணீர் சுமை. இதனிடையே காவலில்லா வீடுகளில் கடிவாய்கள் போல் சூறையாடும் கூட்டத்திற்கு போலீஸ் சிறை நிற்பதைக் கண்டு பதைபதைத்த உள்ளத்துடன் எண்ணரும் பெண்டிரை இளம் சிறாரை நான் காக்க எண்ணிய ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன். அதை குற்றம் என்று இந்த அரசு சொன்னால் அத்தகைய குற்றவாளியாக இருக்க நான் பெருமைப்படுகிறேன். என் பொண்டு பிள்ளையெல்லாம் அவன் பொண்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இந்த பையெல்லாம் வெளிநாட்டில் வேலைக்கு போயிருக்கான். அவன் வீடு கொண்டு இந்த நாயை அடிக்கிறான் RSS காரன். அந்த நாய்க்கு இந்த போலீஸ் நாய் துணை நிற்குது. அதை தடுக்க ஒரு இயக்கம் ஆரம்பிச்சது தப்புனா அந்த தப்பை நான் செஞ்ச குற்றவாளியாக தூக்கிட்டு பெருமைப்படுகிறேன். அதை பற்றி கவலை இல்லை. இந்து மத இழிவிலிருந்து விடுபட்டு சமத்துவம், சாந்தி, சகோதரத்துவம் தேடி இஸ்லாமை இறக்குமதி செய்த எங்கள் அளவில் ஒதுங்கி எங்களுக்குள் ஒன்றுபட்டு யாருக்கும் தீங்கற்று தீண்டாமை குணமற்று ஒரே குலமாய் ஒருதாய் மக்களாய் வாழும் சீரிய மனிதநேய மார்க்கத்தினை பேணி ஒழுகும் எங்களை பிளவு பிரிவுகளையே கோட்பாடாக கொண்டு பிறப்பை நிலவேற்றினை காட்டும் அடிப்படை கொண்ட பண்டைய திராவிடத்தை பிளந்து கூறு போட்டு, நாறு போட்டு, பாகுபடுத்தி, பால்படுத்தி, பிளவுபடுத்தி, இழிவுபடுத்திய அதே சனாதான பாம்புகளுக்கு நாங்கள் பணிந்து போக சில அரசு அதிகாரிகள் எங்களை சட்டம் என்ற இரும்பு கரத்தால் ஒடுக்க நினைத்தாலும் அடக்க எண்ணினாலும் அதை எதிர்த்து போராடி எங்கள் மனதுக்கேற்ற மார்க்கத்துடன், மானத்துடன், மாண்புகளுடன், மரியாதைகளுடன், மனித நேயத்துடன் வாழ நினைக்கும் எங்களுக்கு ஏற்படுத்தப்படும் இடையூறுகளை முறியடிப்பது, தடுத்து நிறுத்துவது, தட்டி கேட்பது தவறு என்று தண்டனைக்குரிய பாவம் என்று கருதினால் அந்த பாவியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நான் மட்டுமே வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை, நாங்களும் வாழ வேண்டும் என்று இயங்கியது தவறென்றால், நான் மட்டுமே வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை, நாங்களும் வாழ வேண்டும் என்று இயங்கியது தவறென்றால் தண்டனை எதுவானாலும் அதற்காக அஞ்சிடப் போவதில்லை. எங்களில் ஒரே தேசிய இனமாக கருதாத எந்த அரசையும், எந்த ஒரு சட்டத்தையும், எந்த ஒரு கோட்டையும், எந்த ஒரு ராணுவத்தையும் எதிர்கொள்வது எமது உயிருக்கு ஆபத்து என்றாலும் கூட எதிர்கொள்வோம். கள்ளிச்செடியில் மலராய் இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாய் இருப்பது மேலானது. கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட வீரனின் கால் செருப்பு மேலானது. A dead lion is better than a living dog. நாயாக நத்தி வாழ்வதை விட சிங்கமாக கர்ஜித்து செட்டுவிட்டு போவது எங்களுக்கு மேலானது. ஆதிக்க சக்திகள், அதிகார வர்க்கங்கள் குறிப்பிட்ட ஆக்கிரமிப்பாளர்களிடம் குவிந்துள்ளதால்
மண்ணின் மைந்தர்களாகிய நாங்கள் மாடுகளை விட கேவலமாக நடத்தப்படுவதைக் கண்டு மனம் குமரி மாற்று வழி காணாது மன்றாடி போராடாது நான் மாண்டுவிட்டால் நாளைய என் வாரிசுகள் என்னை மன்னிக்க மாட்டார்கள். உங்கள் மன்னிப்பை விட உருவாக போகும் இந்த வீர சமூகத்தின் மன்னிப்பை எனக்கு பெரிய ஒன்று. இந்த நீதிமன்றம் என்னை தண்டிக்கலாம், ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும். வருங்காலம் இந்த பார்ப்பனர்களை என் சார்பில் வஞ்சம் எடுக்கும். இன்றைய சிறைவாசங்கள் நாளைய தலைமுறையின் சிம்மாசனங்கள். சுதந்திர இந்தியாவில் ஜாதி கலவரங்களுக்கு காரணம் இஸ்லாமா, இந்து மதத்தின் வர்ணா சக்திகளா? மதக்கலவரங்கள் மட்டும் 70,000 40 ஆண்டுகளில் இந்தியாவெங்கும் இது நடைபெற காரணம் RSS அமைப்பு என்பது அரசின் புள்ளி விவரம். விழுப்புரம், மண்டைக்காடு, ஆம்பூர், கம்மம்பட்டி, ஆத்தூர், சேலம், வாணியம்பாடி, கோவை, வெகினிக்கோட்டை, களத்தூர், வீக்களத்தூர், திண்டுக்கல், தேங்காய்பட்டினம், குளச்சல், காயல்பட்டினம், கடையநல்லூர், திருவல்லிக்கேணி, கோவை, மேட்டுப்பாளையம், பழனி, அதிராமபட்டினம், முத்துப்பேட்டை, அத்திக்கடை, அருப்புக்கோட்டை, செஞ்சி, உளுந்தூர்பேட்டை, நாகூர் என தொடர் கலவரங்களுக்கு காரணம் RSS இந்து முன்னணி. ஒரு RSS காரணையாவது என்றாவது இம்மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்துள்ளனரா? மாறாக அடிபட்ட முஸ்லிம்களையே அரசு செய்து அவலை பெண்களாக என் மக்களை அச்சுறுத்துவது அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வாடிக்கையாய் போனது. கடலங்குடி, ஐயம்பேட்டை, திருவையாறு போன்ற இடங்களில் மசூதி கட்ட தடை. அதே நேரம் கேவலம் குரங்கு அனுமானுக்கு கூட கோவில் கட்ட அரசு பாதுகாப்பு. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அதை எதிர்த்தால் தேசத்திற்கு ஆபத்து வந்துவிடுமா? என்ன கேள்வி கூட்டியது? இதற்கு ஒரு குடிமகன் கட்டுப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அக்கட்டுப்பாடுகளை, கடுங்காவல் சிறைகளை, கருப்பு சட்டங்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை, ஊரவஞ்சலை போக்குகளை, பாரபட்சமான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடாமல் இருப்பது மானங்கட்டவர்கள், சுரணையற்றவர்கள் என்ற அவப்பெயரை எங்கள் வாரிசுகள் எங்களுக்கு சூட்டிவிடும் முன் அவைகளை எதிர்த்து போராடுவது என் ஜீவாதார உரிமைகளுக்கு, என் உயிரிலும் மேலான மார்க்கத்திற்கு நான் செலுத்தும் காணிக்கை. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது என் இனமாக இருக்கட்டும் என சத்திய சபதமேற்று சன்மார்க்க வழி தவறாது வாழும் ஒருவன் நான். எனவே இதுபோல் இன்னும் பல நீதிமன்றங்களின் முன் நிறுத்தப்பட்டவன், நின்றிருப்பவன், இனியும் நிறுத்தப்படப் போபவன். எனவே எரிமூளை அளவு கூட நான் விட்டுக் கொடுப்பதற்கிடமில்லை. இது ஒரு வழக்கு என்ற கோணத்தில் காணாது ஒரு தேசிய இனத்தின் வாய் உறுதியாக கருதி எனக்கு மீண்டும் வாய்ப்பளித்து என் வாதம் காரணங்களை கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் ஒன்றி போக மறுப்புகளுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். உடனே மறுப்புக்கு வாய்ப்பு கொடுக்க நேரம் கொடுக்கலாம். அந்த நேரத்தை வச்சு நான் சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நீதிபதிகள் படிச்சுட்டு என்ன உள்ள வச்சு தப்புன்னு தீர்ப்பளிச்சாங்க. தீர்ப்பளிச்சது மாத்திரம் இல்லாம கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி ஸ்டிக்கர்ஸ் பாஸ் பண்றான். இந்த ஆலோசனை மன்ற குழு கன்ஃபார்ம் பண்றான். ஒரு ஹைகோர்ட்ல 2 டிவிஷன் பெஞ்ச் நீதிபதி இதே காரணங்களை வச்சு என்ன விடுதலை பண்றான். ஏன் இந்த அரசாங்கம் கோர்ட்ல கூட போய் இதை நான் வேர்ல்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கேன். இதே ஒரு பிரச்சனையை நான் எடுத்துட்டு போயிருக்கேன். RSS ஆன கலவரம் எவ்வளவு, என்னால எவனால் பாதிக்கப்பட்டவன் ஒரு ஆளை சொல்லு, 10 லட்சம் ரூபாய் தர்றேன், ஒரு ஆளை சொல்லு, எங்கேயாவது ஒரு கலவரம் என்னால வந்துச்சு எந்த கோர்ட்டும் சொல்ல, அரசாங்கமும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. முறையா அனுப்பியிருக்க, முறையா உள்ள போயிருக்கு. என்ன நான் செய்யாம விட்டேன்? நான் உள்ள போன உடனே 10-15 பாலம், 10-15 ரயில்வே ஸ்டேஷன், 10-15 பஸ், ஒரு 50 ரயில கொளுத்தாம விட்ட சொல்லி அதை கொளுத்தி இருந்தேன்னா என்னுடைய தலைவர் நேற்றுத்தான். நான் அப்பாவி மக்களை கொளுத்த விரும்பல. அந்த மாதிரியான அருவருப்பான காரியங்களை நான் செய்ய விரும்பாதனால மரியாதையா எனக்கு ட்ரீட் பண்றான். மரியாதையா நான் உள்ள போறேன், கோர்ட்ல இருந்து வெளியே வரேன். எத்தனையாவது முறை? 125வது முறை. நான் நினைச்சிருந்தேன்னா கூவத்தில் ஒரு பேனா தூக்கி போட்டான்ல, ரேடியோ ஆக்டிவிட்டிஸ், அணுசக்தி கொண்டது, அதை உடைச்சிருந்தா அதை சுவாசிக்கிறது அப்படியே 500 கிலோமீட்டருக்கு காலி. அந்த மாதிரி ஒரு 10 பேனாவை கொண்டு வந்து 10 இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு பேனாவை டிஜிபி தூக்கிட்டு போய் சிரிப்பாள்கிட்ட, இந்த பேனாவை எந்த அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லையும் கொண்டு பார்த்துக்கோ, என்ன இது உடஞ்ச எல்லாருமே கேட்டுக்கா, இது மாதிரி 10 வச்சு இனி தோட்டம் வெடிச்சு போக முடியான்னு சொன்னான். அதுக்காக நான் செய்ய போறேன். அது மாதிரி விரும்புறியா? இல்ல எங்க பயிர்களை எல்லாம் கை கொண்டு எறிகிற மாதிரி நான் தயார் பண்ணி விட்டுறவா? சொல்லு, உரைச்சாட்டா நீ பண்ணிக்கிண்டா. இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவு எப்படி ஆனாலும் நான் இந்த ஜாதி சங்கங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப எங்க கையில வந்து ஒரு 10-15 மாவட்டத்துல வன்னியர்களும் நாங்களும் ஒன்றா இணைஞ்சிட்டோம். இனி எனக்கு பெரியார் சேலம் மாவட்டத்துல கொங்கு வேளாளர் கவுண்டர்களோட ஒப்பந்தம் போட்டு இருக்கிறேன். இந்த மாவட்டத்துல தேவர்களோடும் நாடார்களோடும் ஆதி திராவிடர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு வர்ற ஜூலை மாசம் 31ஆம் தேதி, வர்ற ஜூன் ஜூலைல விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு மாநாடு, ஆதி திராவிடர் யாதவர் முஸ்லீம் ஒற்றுமை மாநாடு, நல்லிணக்க மாநாடுன்னு போடுறோம்.
அந்த ஜாதி சங்கங்களை கூப்பிட்டு பேசி அவங்களோட நம்ம கட்டுக்கோப்பா பாப்பான தவிர எந்த சங்கத்தோடையும் சேர்ந்துக்கிறோம். நாங்க மதுரையில தேவமார ஆதி திராவிடர்களோட அதோட முடிஞ்சு போகுது மதுரை ராமநாதபுரம் மாவட்டம். அதுக்கப்புறம் மொத்தமா மெட்ராஸ் சிட்டியில ஒரு கோடி இஸ்லாமியர்களும், ஒரு 2 கோடி வன்னியர்களும், 1 கோடி ஆதி திராவிடர்களும், ஏனைய பிற்படுத்தப்பட்ட இனங்களும் சேர்ந்துட்டோம்னா உத்தரப்பிரதேச விழுந்த அடி மாதிரி சரியா போகுது. இதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகட்டும், 5 வருஷம் ஆகட்டும், அதை பத்தி கவலை இல்லை. அப்பதான் இந்த நாய்களை நிரந்தரமா அடிக்க முடியும். யார? RSS காரன். இங்க நம்ம பிறந்த மாதிரி பெங்களூர்ல என்ன பண்ணிருக்கோம், லிங்காயத்துகளோட ஒப்பந்தம் போட வச்சிருக்கோம். ஆந்திரால கம்மாவாரோட சேர சொல்லியிருக்கோம். உத்தரப்பிரதேசல யாதவர்களோட சேர்ந்தான். இப்படி எந்த ஊர்ல எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்கானோ அந்த இனத்தோட ஒப்பந்தம் பண்ணி முஸ்லீம்கள் நாம ஒன்னா திரண்டுட்டோம்னு வச்சுக்கோ. ஒண்ணு வேணாம் சார், இப்ப முஸ்லீம்களும் வன்னியர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னாலே 140 சீட்டு நம்ம தான் கையில. எந்த அரசாங்கம் எவ்வளவு பண்ண முடியாது. இந்த ஜமாத்துக்காரன் ஒரு பயம் வர்றானா, நான் ஒரு கணக்கு போட்டா ஜமாத்துக்காரன் ஒரு கணக்கு போடுறான். இவ்வளவு பேரும் காட்டி கொடுத்தது யாரு? முஸ்லீம்கள் ஜமாத் தலைவர்கள். அந்த எஸ்பி நூர் முகமது ஒரு அயோக்கிய விரைவில் கொடவல்லங்கிறான்ல, அந்த நாய் தான் சிபிஐ போய் இந்த பசங்களை எல்லாம் முடிச்சு கொடுத்தது. கடைசியில் இந்த ஜம் 2 கோடி ரூபாய் ஊழல் நடந்துச்சுல, 2 கோடி ரூபாய் தூக்கிட்டு அஞ்சு போனோம். அந்த அதனால அது பார்ட்னர் யாரு? அந்த விரைவில் கொடைவல்லல். எல்லா ஜமாத் தலைவர்களுக்கும் சொல்றேன், வீட்டுக்குள்ள இருக்கிற பாம்பை நான் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல, வெளியில் இருக்கிற தேல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடிக்க ஆரம்பிச்ச உங்களை 10 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறது எனக்கு பெருசாயிடாது. வேண்டாம், என்னை வெறியனாக்கிறார். உங்களால அப்பாதி 30 பேர். இந்த நாய் உள்ள இருந்து இந்து முன்னணிக்காரன் சொல்றான், போன செப்டம்பர் மாசம் ஊர்வலம் போறீங்கிறான், ஜெயலலிதா வேணாங்கிறான். உடனே இவனுங்களை கூப்பிட்டு கேட்கிறான், யாரு? இந்த இறையில் கொடைவல்லல் செருப்பால் அடிக்க. அவனை கூப்பிட்டு கேட்டவன் அவன் சொல்றான், நாங்க போகல, எழுதி கொடுத்தான். அதான் அந்த மறுக்கத்தா யூஸ் பண்ணி 2 குடிகாரன் நாய்க. இவனெல்லாம் மீலாது கமிட்டினாரான், எழுதி கொடுத்தான். ஜெயலலிதா சொல்லிட்டா முஸ்லீம்கள் போகல, இந்து முன்னணி நீங்க போக கூடாதுங்கிறான். ராணிப்பேட்டை தேர்தல் வரைக்கும் பார்த்தான். தேர்தல் முடிச்ச மறுநாள் அதை நான் போய தீர்வு நீ தடுக்க முடியாதுட்டான். ஜெயலலிதா போராட்டான். உடனே டாக்டருக்கு நான் எழுதி, அவன் போனா நீங்களும் போங்க டாக்டர், எங்க முஸ்லீம்களுக்கு தலைமை தாங்கி நீங்க மீலாது விழா இருங்க. டாக்டர் உடனே அறிவித்தார், மீலாது விழா நான் என் தலைமையில் சென்னையில் நடக்கும். இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா நடந்தால் உடனே என்ன பண்றான், இந்த மர்கத்தா யூசுப்பும் எஸ்பி நூர் முகமதும் முஸ்லீம்களாகிய நாங்களே வேண்டாம் என்று சொன்னபோது ஒரு வன்னிய டாக்டர் கோவலை நாங்கள் விரும்பல கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறாங்க. என்னடா, ஒண்ணு உனக்கு சூடு சோரணம் இருக்கணும், இல்லைன்னா இருக்கவன் பின்னாலே போகணும். ஒரு வேசி முண்டைக்கு பொச்சு கழிவுக்கு தான் பொழப்பு நடக்கணுங்கிறது ஒரு வாழ்க்கை நினைச்சு ஒரு மூணு நினைக்கிறியா? உனக்கு ஒரு ஆஜியார் பட்டமா? நான் வெறிய நான் மாறினேன், ஒரு தலைவர் ஜமாத்துல சுத்த மாட்டேன்னு சொல்லி போட்டேன், அடிச்சு நோக்கி எடுத்து போடுவேன். ஒழுக்கமா எங்களை வாழ விடுங்க, கொஞ்சம் மானத்தோட இந்த அடுத்த தலைமுறையாவது உரிமையோட இருக்கட்டும். ஒரு பொட்ட முட்டைக்கு போய் கால் கழுவுறத பெருமையா நினைக்கிற நீங்க எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு தலைமை. உடனே டாக்டர் எனக்கு எழுதுறார், என்னடா இருக்கும் டாக்டருக்கு எனக்கு பகம் வந்திருந்தா வன்னியர்களுக்கு முஸ்லாம்களுக்கு சண்டை வந்திருக்காது. மானம் கட்டவன், உனக்கு போக வக்கு இல்ல, வழி இல்ல. உன் பின்னாடி வராத கூட்டம் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா போன மீளாத கலவரத்தில் உருவி வச்சிருக்கான். உணர்வு பூர்வமாக இளைஞர்களே, உங்களை நம்பித்தான் தம்பி இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்கள் தெளிவு வரவில்லை என்றால் எவன் தலைமையிலும் நீங்கள் தெளிவர முடியாது. இன்னைக்கு இருக்கிற பெரிய மனுஷன்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய இளைஞர்கள் பொறுப்பு. இந்த இளைஞர்கள் எல்லாம் 2 மாசத்துலயே நான் இங்க ஒரு மாநாடு போடுறேன். அந்த மாநாட்டிலே உங்க பலம் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஆதி திராவிடர்களும் வன்னியர்களும் யாரும் கூர் வாழாக நிமிர்ந்த ஒரு போர் வீரனாக மாறு. பள்ளிவாசல்கள் பாசறைகளாக மாற வேண்டும். பஜனை மரங்கள் அல்ல பள்ளிவாசல்கள். அது பஜனை மரமாக இருக்கும் வரை அங்கு தொழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஹராமானது. அந்த தொழுக கூடாது, ஹராமாச்சு. கலா பண்றதான நீ கோழையா இருக்க இல்ல. நாளைக்கு வீடு வந்து அடிச்சு நம்ம பொண்டு பிள்ளைகள் கற்புகளை எல்லாம் கழிக்கும் போது வாய் மூடி நிற்பேன். இன்னைக்கு எதிர்ப்புணர்வோடு நீ நில்லு. எங்க மதத்தை எவன் பேசினாலும் அவன் தலை ஊழலும் எந்திரிச்சு நில்லு. வருவானா? RSS காரனை கண்டவனே நீ புறத்தால ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன? எத்தனை நாளைக்கு ஓடிக்கிட்டு இருப்ப? எங்கேயோ ஊட்டி மலையில பிறந்த நானு மெட்ராஸில் நீங்க வந்து பொட்டல் பூஜையில் வந்து உனக்கு உணர்வை ஊட்டணுமா? உனக்கே சூடு சொர்ணம் இல்லையா? தாய்ப்பால் குடிச்சு தானே வளர்ந்த வீர ரத்தங்கள் இல்லையா? உனக்கு சகாதத்தடைய விருப்பம் இல்லையா? சொல்லு. மார்க்கங்கிறது ஒன்ன தேடி வரணுமா?
நீ மார்க்கத்தை தேடி போயா? யோசனை பண்ணிக்க சகோதரர்களே. அந்த உணர்வோடு நீங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடிக்காக, உன்னுடைய வீர வாழ்வின் விழிமலர்ச்சிக்காக, உன் வருங்கால வாரிசுகள் வீரம் நடைபெறும் கடமைகள், ஆண்டவனுக்கு நீ ஆற்றிய சேவைகள் என்ன? நோயுற்றவனை இறைவா உன் முகமத்தை பெறுவதற்காக நான் அவனை சென்று கண்டேன், என்னைக்கா செஞ்சிருக்கியா? அதுதான் நீ ஆற்றுகின்ற சேவைகள். ஒருத்தர் இன்னல்ல இருக்கான், சிறையில் இருக்கிறான், இறைவா அவனை விடுவிக்க நான் என்னால் முயன்ற முயற்சிகளை செய்தேன், பொருளாலோ உடலாலோ மனதாலோ. என்னைக்கா செஞ்சிருக்கியா? இறைவா கஷ்டப்பட்டாம ஒரு ஊர், அந்த ஊருக்கு சென்று உன் முகமத்தை பெறுவதற்காக சென்று என்னால் முடிந்த உதவிகளை சொல்லி வந்தேன், குறைந்தபட்சம் ஆறுதலான வார்த்தைகளையாக சொல்லுவேன். இறைவனுக்கு நீங்கள் ஆற்றிய சேவைகள் என்ன? கடமைகளை விட என்ன சேவை ஆற்றின? இந்த மார்க்கத்தை கொடுத்து, வழியை கொடுத்து, நெறியை கொடுத்து, முறையை கொடுத்த இறைவனுக்கு நீங்கள் ஆற்றிய சேவைகள் என்ன? ஒண்ணு. உன்னோட கடமைகள் வேறு, நீங்கள் இறைவனுக்கு ஆற்றுகின்ற சேவைகள் வேறு. இறைவனுக்கு ஆற்றுகின்ற சேவைக்கு ஜிஹாத் அமைப்பை தவிர வேறு எதிரும் உங்களுக்கு வழி இல்லை. ஏனைய தலைவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். இப்பொழுது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையானதும் அல்ல, நெறியானதும் அல்ல, மார்க்க உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உணர்வுள்ள இஸ்லாமியர்களாக, உரிமையுள்ள இஸ்லாமியர்களாக, உரம் வாய்ந்த வீரம் வாய்ந்த இஸ்லாமியர்களாக நீங்கள் வாழுங்கள். உங்கள் உடமைக்கும் உரிமைக்கும் ஆபத்தென்றால் வீறு கொண்டு எழுந்து நின்று பழகுங்கள். அதற்காக 1000 மகன்களை கூட இழங்கள். வருங்கால சரித்திரமும் நாளைய மறுமையும் நிச்சயம் உங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்கும். இந்த உலகம் மறுமைக்கு அனுபவிக்கப்பட்ட உலகம். இங்கு நாம் வழிபோக்கர்களாக வந்துள்ளோம். இங்கு நீ தேட வேண்டியது தியாகங்கள், தியாகங்கள், தியாகங்கள். அது புரிய உங்களையும் இறைவன் என்னையும் அவனுக்கு உகந்தவனாக ஆக்கி வைப்பானாக என்று கேட்டு என் உரைக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆகிருந்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனிமை தேனிலும் இனிமை. உங்கள் இல்லங்களில் இஸ்லாமிய நிறுவனம் கமழ வேண்டுமா? ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும்